أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த விசேட பாடநெறியிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானை உயிர்ப்பிப்போம் என்கின்ற கருப்பொருளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தொடரிலே இன்றைய தலைப்பு இன்ஷா அல்லாஹ் ரமலானும் தௌபாவும் என்கின்ற கருப்பொருளிலே இடம்பெற இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு குறித்து சொல்லுகின்ற போது சொன்ன மிக முக்கியமான நபிமொழிகளில் ஒன்று, மன்சாம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் அல்லாஹு தாலாவை விசுவாசித்தவராக நன்மையை எதிர்பார்த்து ரமலானில் நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இயல்பிலே நோன்பு அது முறையாக நோக்கப்படுகின்ற போது ஒரு பாவ மன்னிப்பாக அமைகிறது என்பதனை இந்த நபிமொழியினூடாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. அதற்கு அப்பால் பாவ மன்னிப்புக்கான ஒரு சந்தர்ப்பமாக நாம் எப்படி இந்த ரமலானை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற கருப்பொருளை நாங்கள் இன்று அதிலே பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியான தௌபாவை ரமலானோடு தொடர்புபடுத்தி பேச இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த வகுப்பை நடாத்தி தருவதற்காக வேண்டி இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினுடைய கௌரவத்துக்குரிய வளவாளர் மதிப்புக்குரிய உஸ்தாத் அக்ரம் அப்துல் சமத் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். எனவே இந்த வகுப்பை தொடர்ந்தும் நடாத்தி செல்வதற்காக வேண்டி மதிப்புக்குரிய உஸ்தாத் அக்ரம் அப்துல் சமத் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ரமலானினுடைய அரை பகுதியை கடந்து இறுதி பகுதியை நெருங்கி கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ரமலான் கடந்து போவதற்கு முன்னால் ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான அடைவுகளில் ஒன்றான தௌபா என்று சொல்கின்ற இந்த விடயம் தொடர்பாக சில கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உங்களோட பரிமாறிக்கொள்வதற்கு இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். இந்த கருத்தை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு ஹதீஸோட இந்த கருத்தை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மிம்பரில் ஏறுகின்ற நேரத்தில் 3 படிகளில் கால் வைத்து ஏறுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு தடவையும் ஆமீன் என்று சொல்லி சொன்னார்கள். இப்போ சஹாபாக்களுக்கு அது ஒரு புதிய விஷயமாக தென்பட்டது, வழமைக்கு மாறான ஒன்றாக இருந்தது. அப்போ காரணம் கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆமீனுக்கும் காரணம் சொன்னார்கள். அதில் ஒரு காரணம்தான் இந்த ரமலானோடு சம்பந்தப்பட்ட காரணம். அந்த காரணத்தை இப்படி சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காலலி ஜிப்ரீலு ரக்ம அன்ஃபி அப்தின் தஹல அலைஹி ரமதான் ஃபலம் யுக்ஃபர் லஹு ஃபலம் யதுகுலில் ஜென்னா என்று சொன்னார். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் சொன்னார், ஒரு அடியானை பொறுத்தவரையில் அவனுக்கு ரமலான் கிடைக்க பெற்று அந்த ரமலான் மாதத்துக்குள்ளால் அவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்று சொல்லி இருந்தால் ஃபலம் யதுகுலில் ஜென்னா, அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னான். ஃபகுல்து ஆமீன், நான் அதற்கு ஆமீன் என்று சொன்னேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபலம் யதுகுலில் ஜென்னா என்று மாத்திரம் சொல்லாமல்
فَأُدْخِلَ النَّارَ وَأَبْعَدَهُ اللَّهُ என்றும் சேர்த்து சொன்னதாக வந்திருக்கிறது. அப்படின்டா அவர் சுவர்க்க நுழைய மாட்டார் என்பது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா அவரை நரகத்தில் நுழைய செய்வான். மட்டுமல்ல, நரகத்துல அதி தூரத்துக்கு அவரை எடுத்து செல்வார் என்றும் அந்த ஹதீஸ் வருகிறது. அதாவது அபஅதஹுல்லா என்று சொன்னா நரகத்துல போடுறது மட்டுமல்ல, நரகத்துல மிக அவனை தூரமாக்கி வைப்பான் என்று சொல்கின்ற அந்த கருத்தை இந்த ஹதீஸ் சொல்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்லிருந்து நாங்கள் விளங்கி கொள்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்னண்டா, ரமலான் எங்களுக்கு வருவதற்கான மிக முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்று என்ன, எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான நோக்கங்கள் ஒன்று என்ன, அல்லது ரமலான் அல்லாஹு தாலா ரமலான் எங்களுக்கு ஏன் தருகின்றான் என்று சொல்கின்ற நேரத்தில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹு தாலா இந்த ரமலான் எங்களுக்கு தருகின்றான் என்று சொல்கின்ற அந்த கருத்தை தான் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அப்படி அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பது என்று சொல்வது அல்லாஹு தாலாவுடைய பார்வையில் ஒரு சாதாரண குற்றம் அல்ல. அது நாங்கள் செய்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஒன்றா, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை செய்யாமல் இருப்பது போன்ற ஒரு சாதாரணமான ஒரு குற்றமாக அல்லாஹு தாலா அதனை பார்த்தானான்றா? அப்படி இல்லை. அது எங்களை சுவர்க்கத்துக்கு செல்லாமல் தடையாக இருப்பதற்கான ஒரு காரணி என்று சொல்வது போல, எங்களை நரகத்துக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு காரணி என்று சொல்வதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. நரகத்திலையும் அவன் தூரமாக நிறுத்தி வைக்கப்படுவான் என்று சொல்கின்ற அந்த கருத்துங்களை சொல்கிறோம். அப்போ இது எங்களு ரமலான்ல நாங்கள் அடைய வேண்டிய ஒரு இலக்கு தௌபா என்று சொல்றது. அதை நாங்கள் அடைந்து கொள்ளாமல் இருப்பது அல்லாஹு தாலாவினுடைய பார்வையில் ஒரு பாரதூரமான குற்றச்செயல் என்று சொல்கின்ற அந்த கருத்தையும் எங்களுக்கு அது வலியுறுத்துகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலும். அப்போ அதிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்கிறோம் என்னன்னு சொன்னால், இந்த ரமலானில் தௌபா என்று சொல்கிறது எங்களை பொறுத்தவரையில் எவ்வளோ முக்கியமான, அது ஒரு ஆப்ஷனல் அல்ல. நாங்கள் விரும்பினா தௌபா கேட்டுக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல காலம், தௌபா கேட்கறதுக்கான ஒரு நல்ல காலம். விரும்பினா கேட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை என்று சொல்வதற்கான ஒன்றாக இந்த ஹதீஸ் உண்மையிலே வலியுறுத்தலை. இந்த ஹதீஸ் அதை விட சீரியஸான ஒரு மேட்டராக அதை வலியுறுத்தின. அது சுவர்க்கம் நரகம் என்று சொல்ற மிக சீரியஸான ரெண்டு விஷயங்களோட வலியுறுத்தின. ஒரு முஸ்லீம் என்று சொல்ற நேரத்தில் எங்கட நம்பிக்கையில் இருக்கிற, எங்கட அக்கீதாவில் இருக்கிற ஆக முக்கியமான குரூஷுவலான ரெண்டு விஷயம் தானே சுவர்க்கம் என்று சொல்றோம், நரகம் என்று சொல்றோம். நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ தியாகங்கள் செய்கிறோம், இவ்வளோ நன்மைகளுக்காக போராடுறோம். எதற்காக? என்ன என்ன பர்பஸ்? அந்த 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 நன்மைகள் எங்களுக்கு ஏன்? சுவர்க்கத்துக்கு நாங்க போகணும் என்பதற்காகவும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும் என்பதற்காகவும் தானே. அப்ப இது எங்கட அக்கீதா படிக்கு இது ஒரு முஸ்லிமுடைய வாழ்வுல குரூஷுவலான ரெண்டு விஷயம். அந்த ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி சொன்னேன்டா, தௌபாவை நீங்க பெற்றுக்கொள்ளலண்டா இந்த சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கிற இடம் நரகம் என்று சொல்லி. அப்போ அப்படி சீரியஸான ஒரு விஷயமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள். இந்த கருத்தை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ரமலான் ஷஹ்ரு தௌபா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது தௌபாவுக்குரிய மாதம் என்று சொல்லி சொன்னார். அப்போ இது எப்படி பொறுமையின் மாதமோ, இது எப்படி தக்குவாவின் மாதமோ, இது எப்படி அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கான மாதமோ, இது எப்படி சதக்காவுக்கான மாதமோ, அதே மாதிரி இது தௌபாவுக்கான மாதமும் தான். அப்போ அந்த வகையில் நாங்கள் தௌபாவை இந்த காலப்பகுதியில் மிக முக்கியமான ஒரு 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 அமல் என்று சொல்வது அல்ல இங்கே நாடப்படுகின்ற விஷயம். எங்களோட லைஃப்பில் நாங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கோல் இது தௌபா என்று சொல்கிறது. அதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம்.
அப்போ இது அந்த ரமலானில் தௌபாவினுடைய அந்த முக்கியத்துவத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. அதற்கு இந்த ஹதீஸ் மாத்திரம் போதுமானது என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அடுத்து நாங்கள் வருவோம். இந்த தௌபா என்று சொன்னால் உண்மையிலே என்ன கருத்து, நாங்கள் என்ன விளங்கிக் கொள்கிறோம், எதை நாங்கள் தௌபா என்று சொல்லி சொல்கிறோம்? நாங்கள் பெரும்பாலும் ரமலான் காலம் வந்தால் அதுலேயும் கடைசி 10 குறிப்பாக 27ஆம் இரவில் நாங்கள் எங்களுக்கு ஒரு இமாம் ஒருத்தர் சொல்லித் தருகின்ற ஒரு தௌபாவை நாங்கள் ரிப்பீட் பண்ணுகின்றோம், அல்லது அவர் கேட்கின்ற ஒரு துவாவுக்கு நாங்கள் ஆமீன் சொல்லுகின்றோம் என்று சொல்கின்ற அப்படியான ஒரு செயற்பாடு தான் தௌபாவா? அல்லது தௌபா என்று சொல்றதனுடைய மீனிங்கை இமாம்கள் எப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்றத நாங்கள் விளங்கி கொள்வது உண்மையிலே இந்த ரமலான்ல நாங்கள் அந்த தௌபா என்று சொல்றது ஒரு கோல் என்று சொன்னோமே, அது ஒரு இலக்கு என்று சொன்னோமே, அப்போ அந்த இலக்கை நாங்கள் சரியாக அடைஞ்சு கொள்றதற்கு அது என்ன என்று சொல்றதை விளங்கி கொள்வது மிகவும் முக்கியமானது. அந்த வகையில் இமாம் இப்னு ஆஷூர் அவரும் அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 பேரும் தௌபாவுக்கு சொல்லியிருக்கின்ற விளக்கத்தின் அடிப்படையில் நின்று நாங்கள் அந்த கருத்தை விளங்கிக் கொள்றதுக்கு முற்படுவோம். முதலாவது இமாம் இப்னு ஆஷூர் 3 சொற்களின் கூட்டு சேர்க்கை தான் தௌபா என்று சொல்லி அவர் சொல்லுவார். அவர் சொல்ற தௌபா இல்முன் வஹாலுன் வஅமலுன் என்று சொல்லி விளங்கப்படுத்துவார். அப்படி என்றால் என்ன? அவரே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லி இருக்கிறார். இல்முன் என்று சொல்றதனுடைய இல்முன்ற நேரடியான கருத்து ஒன்றை அறிதல் என்று சொல்றது, அறிவு என்றது. அப்ப இல்ம் என்று சொல்றது ஹுவ மஅரிஃபத்து ஸன், நாங்க செய்கின்ற பாவங்கள் எவை என்று சொல்வதை அறிந்து கொள்ளுதல். அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பாவங்களை அறிந்து கொள்ளுதல் என்று சொல்ற நேரத்தில் பலரும் தான் செய்வது பாவமே அல்ல என்று சொல்கின்ற உணர்வோட, அது சம்பந்தமான எந்த நொலேஜும் இல்லாம இது பாவம் என்று சொல்ற நொலேஜ் இல்லாம பல சமயங்கள்ல அதை சீரியஸாக எடுக்காம நிறைய பாவங்களை நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம். அப்ப இங்க வெறுமனே அந்த நாலேஜ் என்று சொல்றது மட்டுமல்ல, அந்த ஃபீலிங்கும் இருக்கணும். நான் செய்யறது இது பாவம் என்று சொல்லி உணர்ந்து அறிந்து கொள்ளுதல் என்று சொல்றது தான் இல்ம் என்று சொல்ற விஷயம். 2வது ஹால். ஹால் என்று சொல்றது, ஹால் என்ற நேரடியான கருத்து நிலைமை என்று கருத்து, ஒரு குறிப்பிட்ட நிலைமை. அப்ப அந்த நிலைமை என்ன என்று சொன்னா அது ஒரு உளநிலை. ஹால் என்று சொல்றது உண்மையிலே நாங்க நல்ல தமிழ்ல சொன்னா ஒரு உளநிலை என்று தான் அதை சொல்லுவோம். அந்த உளநிலை என்னன்னு இவர் விளங்கப்படுத்த என்று சொல்லுவார் என்னடா, தஅல்லுமுன் நஃப்ஸ் மின் தாலிக ஸன்ப், அந்த பாவங்களிலிருந்து என் மனசு கஷ்டப்படணும், மனசு வருந்தோணும், கை சேதப்படணும், அதுதான் அந்த உளநிலை. அப்போ முதலாவது அறிவு, அறிதல் என்று சொல்வது. 2வது அந்த உளநிலை, மனது கஷ்டப்படணும், வருந்தோணும், நான் செஞ்சது பிழை என்று ஃபீல் பண்ணணும், அது 2வது. 3வது அவர் சொன்னார் என்னடா அல் அமல். அமல் என்ற நேரடியான கருத்து செயல். செயல் என்று சொல்றதனூடாக நாட்டுற விஷயம் என்ன? அவர் சொன்னார் தர்குல் இஸ்ம் வ ததாருக்கு மா யும்கினு ததாருக்கு, அதாவது அந்த அந்த குறிப்பிட்ட பாவத்தை கைவிடுதல் என்று சொல்றது. அது மட்டுமல்ல, அதை சரி செய்தலும் நடைபெற வேண்டும். எதையெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செய்தல் என்று சொல்றதும் நடக்கணும். இப்ப நான் ஒருத்தருக்கு வார்த்தையால அவரை காயப்படுத்தியிருக்கிறேன், அல்லது அவரை ஏதோ ஒரு விதத்துல நோவினை செஞ்சிருக்கிறேன், ஒரு அநீதி இழைத்திருக்கிறேன், அதுக்கு நான் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டல், அவரை அதை நான் உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன், அவரும் அது போல மனமு எனக்கு மன்னிப்பு தாரார் என்று சொல்றது அங்கே அதை சரி செய்தல் என்று சொல்ற கருத்து. அதே மாதிரி அவருடைய சொத்துக்களை நான் எதையும் எடுத்திருந்தால், அவருக்கான உரிமைகளை நான் அநீதியாள முறையில் பறித்திருந்தால் அவற்றை திருப்பி ஒப்படைத்தல் என்று சொல்றது, அதுவும் சரி செய்தல் என்று சொல்றது. அப்ப இந்த 3 விஷயங்களையும் அவர் சொன்னார். அதைத்தான் இல்ம், ஹால்,
அமல் என்று சொல்றது. அப்ப இந்த மூன்றும் நடக்கின்ற நேரத்துல தான் நாங்க அதை தௌபா என்று சொல்றோம். இது இப்னு ஆஷூர் அவர்களுடைய விளக்கம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கம் என்ன? அவர் சொல்ற விஷயத்தை பாருங்க. அவர் சொல்லுவாரு, அவர் இதுக்கு அந்த குரான்ல வரக்கூடிய தௌபத்தன் நசூஹா என்று சொல்கின்ற அந்த தூய்மையான தௌபா என்று சொல்றது என்ன என்று அந்த விளக்கம் சொல்ற நேரத்துல தான் இந்த கருத்தை அவர் சொல்லுவார். அவர் சொல்றார், முதலாவது என்னண்டா அந்நதமு பில் கல்ப். அது தூய்மையான தௌபா என்று சொல்றது, முதலாவது நாங்க மனசால வருந்தோணும், கை சேதப்படணும். அது முதலாவது. ரெண்டாவது வல் இஸ்திக்ஃபாரு பில் லிசான். எங்களுடைய நாவால நாங்க தௌபா செய்யணும். நாங்க யா அல்லாஹ் இந்த பாவத்தை நீ மன்னித்துக்கோ, மன்னித்துக்கொள், பிழை பொறுத்தருள் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்கணும். அது இரண்டாவது. மூன்றாவது சொன்னார்டா வல் இக்லாஉ பில் பதன். எங்களுடைய உடம்பால, அதாவது எங்களுடைய உறுப்புகளால அந்த பாவத்தை விட்டு பாவத்தை நாங்க களையணும். அந்த நாங்க மனசால வருந்துறது சரி, நாவால மொழிகிறதும் சரி, அதை கைவிடலாண்டா. எல்லாம் செஞ்சோம் தான், ஆனா பாவம் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் நிற்கிறோம். அப்படியும் இருக்கப்படாது. மனசால வருந்தும் வேணும், நாவால மொழியும் வேணும், எங்களோட உறுப்புகள்ல நாங்க அதை கைவிடவும் வேண்டும். அது மூன்றாவது சொன்னார். நாலாவது சொன்னார் வல் இஸ்ராரு அல அல்லா யஊத். திரும்பவும் அந்த பாவத்தை நோக்கி நான் வரமாட்டேன் என்று சொல்லி உறுதி எடுக்கணும். உறுதி என்று சொல்றதுல இங்கே பயன்படுத்தின சொல் இஸ்ரார். இஸ்ரார்ன்ற பிடிவாதமா இருக்கணும். அதுல திரும்ப வரவே மாட்டேன். நாங்க ஒரு நல்ல விஷயத்த செய்யாம இருக்கிறதுக்கு நிறைய பிடிவாதம் பிடிக்கிறது இருக்கிறது. இங்க ஒரு தீய விஷயத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருத்தல் என்று சொல்றதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்ப இங்க இந்த ரெண்டு பேரும் சொன்ன கருத்துக்களை மொத்தமா தொகுத்து பார்த்தா ரெண்டு வகையான விஷயங்களை ஒன்று சேர்ந்தது தான் தௌபான்னு சொல்றோம். ஒன்று மனசோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கின்றன, எங்களுடைய செயற்பாட்டோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கின்றன. மனசோடு சம்பந்தப்பட்ட ரெண்டு விஷயங்கள், ஒன்று நாங்க அதை நினைச்சு மனசு வருந்துறது, ரெண்டாவது அதை திரும்ப அந்த பாவத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லி உறுதி எடுக்கிறது. இந்த ரெண்டும் எங்கட உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது மாதிரி எங்கட செயற்பாடு. இப்ப ஒரு ஒரு மரநிழல்ல அவரு ரெஸ்ட் எடுக்கிறாரு, விழிச்சு பார்க்கிறாரு, ஒட்டகத்தையும் காணல, சாப்பாட்டையும் தண்ணியையும் கூட காணல. அது எவ்வளவு பெரிய மன வருத்தமாக இருக்கும். இந்த பாலைவன சூழல்ல வாழுகின்ற மனிதர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். இப்பவே அந்த கஷ்டம் இருக்கிறது தானே. அந்த காலத்தில் எப்படி அது ஒரு 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 பெருந்துயரமாக இருந்திருக்கும்.